வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை. இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை. செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வானிலை அறிக்கை. இன்று இலங்கையை பொறுத்தவரை பெரும்பாலான இடங்களில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டுள்ளது. ஒடிசாவில் மேற்கு பகுதி. இதன் காரணமாக காற்றின் வேகம் இலங்கையில் அதிகரித்து காணப்படும். வருகிற நாட்களில் இந்த நிகழ்வு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடைந்து சிறு புயலாகவும் பலவரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு ஒடிசாவில் வடக்கு பகுதி, இந்தியாவின் ஒடிசாவில் வடக்கு பகுதி தரையேறி செப்டம்பர் 10ஆம் தேதி செயலிழக்கும் என்பதால் காற்றின் வேகம் செப்டம்பர் 11ஆம் தேதி வரை இலங்கையில் வடக்கு பகுதி காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, தலைமன்னார், பருத்தித்துறை இந்த இடங்களுக்கெல்லாம் காற்றின் வேகம் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மேலும் வவுனியா, அனுராதபுரம், முல்லைத்தீவு, தம்புள்ளை இந்த மாகாணங்களுக்கெல்லாம் காற்றின் வேகம் சற்று அதிகரித்தே காணப்படும். வருகிற நாட்களில் செப்டம்பர் 10ஆம் தேதிக்கு பிறகு 11ஆம் தேதியிலிருந்து காற்றின் வேகம் படிப்படியாக குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மழைப்பொழிவு என்பது இன்று அதிகாலை நேரங்களில் யாழ்ப்பாணத்துக்கு லேசான மழைப்பொழிவு கிழக்கு பகுதி, மேற்கு பகுதியில் கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் இன்று அதிகாலை நேரங்களில் கொழும்பு, சலாபம், நீர்கொழும்பு, ஹாலி, கோட்டை, ஹம்மந்தோட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் மழைப்பொழிவு அதிகாலை நேரங்களில் கிடைத்தாலும் வரக்கூடிய நேரங்களில் கண்டி, ரத்னபுரி, பதுளை இந்த இடங்களுக்கெல்லாம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று கிழக்கு பகுதியை பொறுத்தவரை பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. இன்று மேற்கு பகுதி மட்டுமே விட்டுவிட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை செப்டம்பர் 9ஆம் தேதி சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு பகுதி அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களிலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திருகோணமலைக்கு வடக்கு பகுதியிலும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் வவுனியா, அனுராதபுரம், முல்லைத்தீவு இந்த இடங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிளிநொச்சி வரை லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. திருகோணமலைக்கு தெற்கு பகுதி, மட்டக்களப்பு, அம்பாறை இந்த இடங்களுக்கும் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பனாமா இந்த இடங்களுக்கும் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை திருகோணமலைக்கு தெற்கு பகுதி சற்று பரப்பில் கூடுதலாகவும், திருகோணமலைக்கு வடக்கு பகுதி ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 9ஆம் தேதி. செப்டம்பர் 10ஆம் தேதியும் திருகோணமலைக்கு வடக்கு பகுதி ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தெற்கு பகுதி கூடுதலான மழைப்பொழிவாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. செப்டம்பர் 11 விட 12, 13 தேதிகளில் சற்று மழையின் தீவிரம் குறைந்தாலும் மீண்டும் 14, 15 தேதிகளில் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது. 16ஆம் தேதியிலிருந்து மீண்டும் படிப்படியாக மழையின் தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போதைக்கு யாழ்ப்பாணம் சுற்று வட்டாரங்களுக்கு பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. மேலும் திருகோணமலைக்கு வடக்கு பகுதி ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரிய மழை இப்போதைக்கு மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. தெற்கு பகுதி மட்டுமே சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் சற்று ஏற்றம் இறக்கமாக மழைப்பொழிவு இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரை. மேலும் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இலங்கைக்கு மேற்கு பகுதி மன்னார் வளைகுடா அதிகபட்சம் 45 முதல் 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் 65 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது. வரக்கூடிய நாட்களில் செப்டம்பர் 12ஆம் தேதி வரை காற்றின் வேகம் சற்று அதிகரித்தே இருக்க வாய்ப்புள்ளது. மேலும் வங்கக்கடலை பொறுத்தவரை இலங்கைக்கு வடக்கு பகுதி, கிழக்கு பகுதி வங்கக்கடலை பொறுத்தவரை 45 முதல் 55 கிலோமீட்டர் ஆகவும், 55 முதல் 65 கிலோமீட்டர் வரை மாலை நேரங்களில் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மீனவர்கள் மீன்பிடிக்க மாலை நேரங்களில் சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 11ஆம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் சற்று குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.